sweet. ரீசெண்டாக இந்த ஃபேன் மேட் லியோ ட்ரைலர் வந்து பார்த்தேன். ஒரு அனிமேட்டட் ட்ரைலர் பார்க்க சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக பண்ணியிருக்காங்க. பட் இதை பார்க்கும் போது என்னன்னா, சரி நம்மளும் ஒரு ஃபேன் பாயாக வந்து ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தோணிகிட்டே இருந்துச்சு. நமக்கு இந்த அளவுக்கு வந்து எடிட்டிங்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியாது. பட் நமக்கு தெரிஞ்சதான் அந்த பிரிக்கிறது, கொக்குறது, சேர்க்கறது. சரி அதை வச்சு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. என்ன பண்ணலாம் பார்க்கும்போது என்னன்னா, ஒரு எலக்ட்ரிக் பைக் செஞ்சால் எப்படி இருக்கும், எப்படி கபாலிக்கு வந்து ஸ்டிக்கர் ஃப்ளைட் ஃபுல்லாக ஓட்டியிருந்தாங்களே, ஸோ அந்த மாதிரி வந்து விஜய் நான் ஃபோட்டோ ஒட்ட போகிறதில்ல. பட் லியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் பைக் ஓகே அதை செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஃபேன் மேடாக வந்து நான் பண்ணலான் இருக்கேன். அதில் எலக்ட்ரிக் பைக்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சிங்கிள் வீல் தான் அந்த எலக்ட்ரிக் பைக்கு, சின்னதாக தான் இருக்கும். அந்தமாரி ஒரு டிசைன் பண்ணி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அதை பண்ணி ஃபேன் மேடு லியோ பைக் ஃபார் தளபதி விஜய் அண்ணா, இல்லாட்டி அந்த லியோ டீம் அப்படின்னு சொல்லிட்டு போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த லியோ எலக்ட்ரிக் பைக் செய்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரேம் தேவை. அந்த ஃப்ரேம் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது, வரைஞ்சி வச்சுருக்கேன். மோரோவர் இந்த ஃப்ரேம் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் அதில் கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிற மட்டும் தான் பாக்கி. ஸோ வாங்க அதையும் பார்க்கலாம்.
டெஸ்ட் டிரைவ். ஐயோ ரைட்டு வருமா லெஃப்ட் போயிட்டு வந்தேன் அங்கே வண்டி வருது கேட்குறேன்ல. ஐயோ மண்ணு போயிடுச்சுடா. ரைஸ் அப்படியே எடுத்துரு. ஐயோ ஐயோ வேற சரியா பாபா மண்ணு ஏதாவது பரவாயில்ல பரவாயில்ல ஒன்றும் இல்லை. பொறுமை பொறுமை. வீட்டில் கால் படுது பாரு. வீட்டில் கால் படுது. ஆமாம் செருப்பு போட்டா தெரியல. செருப்பை ஊத்துரு. காலை உள்ள விட்டுறாங்க. ஓ ஏய் காலை எண்டில் வச்சு அப்போதான் பரவாயில்ல பரவாயில்ல. சேம் சேம் பப்பி சேம். ஸோ நம்ம பைக்கை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட அந்த இடத்துல நான் ஓட்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லாரோட பார்வையும் அந்த பைக்கில் தான் இருந்துச்சு அந்த ஸ்டேடியத்தில். ஏன்னா அவன் சிங்கிள் வீலில் வந்து ஒரு பைக் செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கே வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பட் என்னென்னா அந்த பைக்கில் ஒரே ஒரு மிஸ்டேக் தான் நடந்துச்சு. என்னென்னா பைக் வந்து ஸ்டெடியாக ஓடலை. அதை வந்து நண்டு மாரி ஒரு சைடாக இழுத்துட்டு போச்சு. சில இடத்துல ஓடவே இல்லை. வெயிட் ஒரு சைடு சாஞ்சிச்சுன்னா தூக்கி என்னையே கவுத்து விட்டுருச்சு. அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அதில் நான் ஒரு விஷயத்தை வைக்க மறந்துட்டேன். என்னென்னா செல்ஃப் பேலன்சிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. அது எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும் அது. ஸோ அந்த செல்ஃப் பேலன்சிங் சிஸ்டம் வந்து நான் வைக்க மறந்துட்டேன். அது என்ன பண்ணுன்னா நம்ம வந்து ஒரு சைடு சாஞ்சோம்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஸ்டெடியாக அந்த வெஹிக்கிளை வந்து வச்சுக்கும். ஸோ இதுதான் அது வந்து பண்ணும். இது வந்து நான் ஏன் வைக்கல அப்படின்னா மெயினான விஷயம் வந்து நான் மறந்துட்டேன் டைம் இல்லாதனால. திங்கள் டு வெள்ளி வந்து காலேஜ் போகணும், சாட்டர்டே சண்டேயில் வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுனால இருக்கிற பைக்கே நான் வந்து டிஸ்மேண்டில் பண்ணி இந்த பைக்கை வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தெரியுது, ஆஹா இந்த டிவைஸ் நம்ம வாங்க மறந்துட்டோமே, டைம் இல்லையேன்னு. சரி பொறுமையாக டைம் இருந்து வாங்கி வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள வரிசையாக பெரிய பெரிய ஹீரோஸோட மூவிஸ் வந்து நெக்ஸ்ட் அடுத்து வந்துக்கிட்டு அப்டேட் அந்த போஸ்டர் எல்லாமே வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்குள்ளேயே வந்து ஒரு கேள்வி வந்துச்சு, இந்தமாரி விட டக்குன்னு வந்து லியோ படத்தோட அப்டேட் விட்டுருவாங்களோ, ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து எதாவது செஞ்சு இங்கே அப்லோட் பண்ணி எதாவது கேட்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியில் நான் பட்டு டக்குன்னு பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் சின்னதாக வந்து சைடில் 2 வீல்ஸ் வச்சுருந்தேன். அந்த சின்ன குழந்தைங்க சைக்கிள் வச்சுருப்பாங்களா, நம்ம லைட்டாக சாஞ்சா அதை வச்சுக்கலான்னு. பட் என்ன ஆயிடுச்சு, உட்காரும் போது ஓவர் வெயிட்டும் வந்து பின் சைடு சாஞ்சதுனால டயர் வந்து முன்னாடி வீலிங் பண்ணுற மாதிரி முன்னாடி தூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் வண்டி வந்து நம்ம ரைஸ் பண்ணோம்னா சில நேரத்தில் கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி முன்ன பின்ன உட்காரும் போது டயர் வந்து கரெக்டாக ரோட்டில் போடுது. அந்த இடத்துல மட்டும் வண்டி வந்து முன்னாடி போகுது. நம்ம ஒரு பொசிஷனில் உட்காராமல் லைட்டாக அப்படியே ஆட்டி உட்காந்தோம்னா நண்டு மாதிரி ரைட் சைடில் போகுது. ஸோ இதோட மேஜர் ப்ராப்ளமே அந்த செல்ஃப் பேலன்சிங் சிஸ்டம் தான். அது கூடிய சீக்கிரம் வாங்கி வச்சு பார்ட் 2 வந்து நானே அது வந்து எடுத்து போட்டுடுறேன். ஸோ நம்ம வந்து லியோ படத்துக்காக ஒரு பைக் செஞ்சோம். அது கிட்டத்தட்ட சக்ஸஸ் தான். பட் கண்டிப்பாக அதை நான் செய்கிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணி நான் எதுக்கு பண்ணேன்னா இந்த படத்துக்காக தான். ஓகே. ஸோ லோக்கியானா ப்ளீஸ் ஏதாவது அப்டேட் இருந்தால் எதாவது கொடுங்க. ஸ்னீக் பீக் ஏதாவது டெலிட்டட் சீன் ஏதாவது இருந்தாலும் கொஞ்சம் அப்லோட் பண்ணி விடுங்க. ஐ எம் வெயிட்டிங். ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு. Bye.